நீ ஆழ்ந்து யோசிச்சு பாரு. இப்போ ஓட்டு கேட்க வர்றாருன்னு வச்சுக்கிறோங்க, ஐயா மோடியே, இந்த பிஜேபி வேட்பாளரே, இவங்களை 10 ஆண்டு கால ஆட்சியில் தான் இந்த நாட்டு மக்களுக்கு தீட்டிய ஒரு நலத்திட்டம், செய்த சேவை, எதையாவது ஒன்றை சொல்லி வாக்கு கேட்க முடிகிறதா? சொல்லுங்க. புதுச்சேரியின் ஆட்சியாளர்களே, நான் இவ்வளவு சிறப்பாக ஆட்சி கொடுத்திருக்கிறேன், கல்வியின் தரத்தை உயர்த்தி இருக்கிறேன், மருத்துவ கட்டமைப்பை உயர்த்தி இருக்கிறேன், ஏதாவது சொல்ல முடிகிறதா? ஒன்றும் இல்லை. எங்களுக்கெல்லாம் மாறுதல் இருக்கு. தமிழ்நாட்டில் தமிழ் வழங்கன்னு சொன்னோம், தமிழ் வழங்கன்னு சொன்னோம். எப்படி வழங்குறாங்க? குவார்டர் ஆஃப்ல வீரன் அப்படின்னு தமிழ்ல எழுதி, டே நீ சிரிக்க சொல்லடா, உண்மையிலே இருக்குடா, நீ வளையல் பாரு. ஏன்னு அங்கதான் அவன் படிப்பான், குடிப்பான் படிப்பான், குடிப்பான் படிப்பான், வீரன் தமிழ் படிப்பான். ஏன்னா பள்ளிக்கூடத்தில் தமிழ் படிக்க இடம் இல்லை, அதனால குடிக்கிற இடத்துலயாவது பிள்ளைய தமிழ் படிக்கட்டும்னு கொண்டு வந்துட்டான். எப்படிப்பட்ட ஆட்சி! நீ போடு, அவனுக்கே போடு, போடு, அவங்க போடு, போட நீ போடு. என்ன வச்சுட்டு போப்பாரு அவன் பிள்ளைக்கு? என்ன வச்சுட்டு போவ? என்ன வச்சுட்டு போவ சொல்லு, என்ன வச்சுட்டு போவ? காரா? பெரிய பங்களாவா? இல்லை என்ன வங்கி நிறைய பணமா? நகை நட்டுகளா? தங்கம் வைரமா? என்ன வைத்து விட்டு போவாய்? குடிக்க நீர் வைத்து விட்டு போவியா? சுவாசிக்க நல்ல காற்று வைத்து விட்டு போவாயா? சொல்லு. படிக்க படிக்க கல்வி வைத்து விட்டு போவாயா? படித்தால் பார்க்க வேலை வைத்து விட்டு போவாயா? நஞ்சில்லாத உணவு, சாப்பிடுகிற உணவு விஷம் இல்லை என்கிற உறுதியோடு விட்டுட்டு போவாயா? சத்துள்ள உணவு என் பிள்ளைகளுக்கு கிடைக்கும் என்கிற நம்பிக்கை உனக்கு இருக்கா? எதை விட்டு விட்டு போவாய்? இத்தனை ஆண்டுகள் ஆட்சியில் இவர்கள் செய்யாத நல்லதை அடுத்து வருகிற ஆட்சியில், அடுத்து வருகிற 5 ஆண்டில் செய்வார்கள் என்று நீங்கள் நம்பினீர்கள் என்றால் எப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தனம் என்பதை யோசியுங்கள், யோசியுங்கள். என்ன செய்தார்கள்? வென்று போனவர்கள் இந்த மண்ணின் மக்களின் உரிமைக்காக நாடாளுமன்றத்திற்குள் எழுப்பிய குரல்கள் எத்தனை, பேசிய பேச்சு எத்தனை, செய்த தர்க்கம் எத்தனை? ஐயா மோடி அவர்கள் தான் நாட்டு மக்களின் நலன் சார்ந்து நாடாளுமன்றத்தில் பேசிய பேச்சுக்கள் எத்தனை? ஒன்றும் கிடையாது. 10 ஆண்டுகளில் ஒரு முறையாவது இந்த ஊடகத்தை, பத்திரிகையாளர்களை சந்தித்து நீ பார்த்திருக்கிறாயா? உலக நாட்டில் எந்த நாட்டின் தலைவனையாவது பாரு, ஒரு தடவை கூட ஒரு பத்திரிகையாளரை சந்தித்ததே கிடையாது, கிடையவே கிடையாது. ஏன்? அவர்கள் எழுப்புகிற கேள்விக்கு இவரிடத்தில் பதில் இருக்காது. நம்மள மாதிரி மேடையை போட்டு இப்படி நின்று நான் கடந்த 10 ஆண்டுகளில் முழுமையான கல்வியறி பெற்ற நாடாக மாற்றுவதற்கு என் நாட்டை முயற்சி செய்திருக்கிறேன். 80 விழுக்காடு கல்வியறி பெற்ற நாடாக இருந்த நாட்டை 90 விழுக்காடாக உயர்த்தியிருக்கிறேன். அடுத்து வாய்ப்பு கொடுத்தால் 100 விழுக்காடாக கொண்டு போய் சேர்ப்பேன். மருத்துவ கட்டமைப்பு, இந்த நாட்டின் முதல் குடிமகனுக்கு, முதன்மை அமைச்சராக இருக்கிற எனக்கு, பிரதமருக்கு என்ன மருத்துவம் கிடைக்குமோ அது கடைகோடி மனிதனுக்கும் கிடைக்க செய்வதற்கு மருத்துவ கட்டமைப்பை உயர்த்தியிருக்கிறேன். அதுதான் ஜனநாயகம். நான் செஞ்சிருக்கிறேன். வரி என்பது என் மக்களின் மீது சுமத்தப்படுகிற பெரும் சுமை. அதனால் ஏற்கனவே விதிக்கப்பட்டிருந்த வரியை குறைத்திருக்கிறேன். மின்சாரம் இல்லாது எந்த இயக்கமும் இல்லை. அதனால் தடையற்ற மின்சாரம் என் நாட்டு குடிகளுக்கு கொடுப்பதற்கு மின் உற்பத்தி திட்டங்களை பெருக்கி மின்சார விநியோகத்தை அதிகப்படுத்தி இருக்கிறேன். மின் கட்டணத்தை குறைத்திருக்கிறேன். பயணிக்க பாதை விரைந்து செல்ல வேண்டும், ஏனால் நாடு வளர்ச்சியை நோக்கி போகிறது. அதனால் விரைந்து செல்ல வேண்டும். சாலை வசதிகளை தந்திருக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு, என் நாட்டு மக்களுக்கு, குடிகளுக்கு தந்திருக்கிறேன். பிறகு 28 கோடி மக்கள் இரவு உணவில்லாமல் தூங்க போகிறார்கள். அவர்கள் எல்லாருக்குமான உணவை உறுதி செஞ்சிருக்கிறேன். பச்சிளம் குழந்தைகள் பசியோடு படுக்க சென்றார்கள். அது மிக கொடுமையானது. நாட்டின் எதிர்கால பிஞ்சுகள், அவர்களா நாட்டின் எதிர்காலம். அவர்கள் உணவின்றி உறங்க போவது கொடுமை. அந்த கொடுமையை போக்க எல்லா குழந்தைகளுக்கும் உணவு கிடைக்க ஏற்பாடு செய்திருக்கிறேன். இப்படி எதையாவது மிஸ்டர் மோடி நீங்கள் பேசி வாக்கு கேட்க முடியுமா? உங்களை பணம் செல்லாது என்று சொன்னேன். பணம் செல்லாது என்று சொன்னால் பயங்கரவாதம் ஒளிந்துவிடும், ஊழல் லஞ்சம் ஒளிந்துவிடும், கருப்பு பணம் ஒளிந்துவிடும். எல்லாம் சொன்னீர்கள், ஒளியவில்லை. ஆனால் வீட்டுக்கு வீடு இன்கம் டாக்ஸ் ரைடு, ஈடி ரைடு ஏன்? 460 கோடி, இந்தியா முழுமைக்கும் 4500 கோடி பணத்தை பறித்திருக்கிறீர்களே எப்படி?
எலக்டட் பாண்ட் தேர்தல் பத்திரத்திலே 6650 கோடி நீங்களே வாங்கி இருக்கிறீர்களே, எப்படி? பணம் செல்லாது என்றதால் நாடும் மக்களும் மற்ற துயரம் என்ன? அதற்காக ஒரு வருத்தம். நான் வருந்துகிறேன். என் முடிவு தவறாகிவிட்டது. அதற்காக தேச குடிகளிடத்திலே நான் வருந்துகிறேன். அப்படி வருத்தம் தெரிவிக்கிற பெருந்தன்மை நாட்டின் தலைவரே உங்களுக்கு இருந்தது உண்டா? எதுவும் பேசுறது ரோடு ஷோ அப்படியே மாடல் மாதிரி. மான தமிழ் பிள்ளைகளே, ஏப்ரல் 19 மைக் சின்னத்துக்கு ஓட்டு போட்டு விட்டு நீ இவர்கள் எல்லாருக்கும் கையை ஆட்டு, காட்டு டாட்டா டாட்டா காட்டிவிடு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.